அப்படிப்பட்ட ஒரு ஊர் வழியா இப்ப என்ன பண்றாரு, ஆண்டவர் நடந்து வர்றாரு. நடந்து வந்த உடனே அவருக்கு ரொம்ப தாகம் ஆயிருச்சு. தாகமான உடனே ஊருக்கு வெளியில கிணறு இருக்கும் இல்லையா, கிணத்தடி இருக்கும்ல, அங்க ஆண்டவர் உட்காந்துட்டாரு. நான் நினைக்கிறேன் அவர் தாகம் உண்டாகும்படி ஆண்டவர் உட்காரலாம் நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா, எனக்கு இங்க ஒரு வேலை இருக்கு. ஒரு பாத்திரம் கெட்டு போய் கிடக்கு, ஒரு மண்ணு கெட்டு போய் இங்க கிடக்கு. இந்த ஊர்ல ஒரு மண்ணு கெட்டு போய் யாருமே விரும்பாம அந்த மண்ணு கால்ல போட்டு மிதிக்கிற கண்டிஷன்ல ஒருத்தர் கூட அந்த மண்ணை பத்தி விசாரிக்காம, ஒருத்தர் கூட அந்த மண்ணுக்கு ஆதரவா பேசாம, ஒருத்தர் கூட அந்த மண்ணு கிட்ட நல்லா இருக்கியா, நீ சாப்பிட்டியா, நீ தூங்கினியான்னு கேட்காம எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மண் இருக்கு. அந்த மண்ணை நான் பார்க்கணும் சொல்லி ஆண்டவர் வந்து உட்கார்றாங்க. அந்த மண் யார் தெரியுமா, சமாரியா என்கிற ஸ்திரீ. அந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவள்னு சொல்லி வேதம் சொல்லுது, அவர் ஒரு விபச்சாரியா அல்லது 5 திருமணம் பண்ணி கணவன் செத்ததுக்கு அப்புறம் 6வது திருமணம் பண்ண மனுஷியான்னு எனக்கு தெரியாது. ஆனா 5 புருஷர்கள் முதல்ல இருந்திருக்கிறாங்க அந்த சகோதரிக்கு. 5 புருஷர்கள் இப்ப இல்ல, 6வது ஒரு நபர் கூட அந்த மனுஷி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 6வதா இருக்கிற நபரும் புருஷன் இல்ல அவனுக்கு. அப்ப அந்த பெண்ணு எப்படிப்பட்ட பெண்ணு, எப்படிப்பட்டவங்க, வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, அந்த தேசத்திலேயே அந்த கிராமத்திலேயே புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட பெண்ணு யாராவது இருந்தா ஊருக்குள்ள நம்ம யாராவது அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவாங்களா சொல்லுங்க? யாராவது வச்சுக்குவாங்களா? யாராவது அவங்கள்ட்ட முகம் கொடுத்து பேசுவாங்களா சொல்லுங்க பாக்கலாம்? நம்மளே பேசுவோமா அவங்க கிட்ட போய்? அவங்க வாழ்க்கை அந்த மாதிரி சீர்கேடா இருந்தா நம்மளே போய் பேசுவோமா அவங்கள்ட்ட? பேச மாட்டோம். ஏன்னா ஐயோ இவங்க கூட பேசினா இவங்கள போலவே நம்மளே நினைச்சிருவாங்க. நினைப்போமா, நினைக்க மாட்டோமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட கெட்டு போன ஒரு மண்ணை பார்க்கும்படி தேவன், அந்த பெண்ணு அந்த டைம்ல தான் தண்ணி எடுக்க வருவான்னு ஆண்டவருக்கு தெரியும். அந்த அந்த டைம்ல தான் அந்த சகோதரி என்ன பண்ணுவாங்க, தண்ணி எடுக்க வருவாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். தெரிஞ்சதுனாலதான் அந்த சகோதரி அந்த இடத்துக்கு வருகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் போய் உட்கார்ந்தாரு கிணத்தடியில. உட்கார்ந்தது மாத்திரமல்ல, அந்த சகோதரி வர்றாங்க. சகோதரி கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஆண்டவர். அப்ப அந்த பெண்ணு சொல்றா, அந்த சகோதரி சொல்றாங்க, ஐயா இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எங்களை தீட்டுள்ளவர்கள் நினைப்பாங்க. யாருமே எங்க ஊர் வழியா கூட கடந்து போக மாட்டாங்க. ஆனா நீங்க என்ன செய்யறீங்க, என்கிட்ட குடிக்க தண்ணி கேட்கறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சில காரியங்கள் அப்படியே பேசிட்டே இருக்காரு ஆண்டவர். பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சகோதரி சொல்றாங்க, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வருதுன்னு சொல்லி சொல்றாங்களே, சீக்கிரமா இந்த ஆண்டவர் பூமிக்கு வரப்போறாரு, சீக்கிரமா வந்து அவர் நம்மளுடைய காரியங்கள் எல்லாத்தையும் நமக்கு போதிப்பாரு அந்த சகோதரி சொல்றாங்க. ஒரு வாழ்க்கை சீர்கட்ட ஒரு விபச்சாரம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீ ஆண்டவரை பத்தி நல்லா சொல்றாங்க, நல்ல தெளிவா சொல்றாங்க. இதுல ஒரு காரியம் என்ன தெரியுமா, ஒருவேளை நீங்க சீர்கட்டு போன வாழ்க்கையில இருந்திருந்தீங்கன்னா, அதாவது நான் அந்த விபச்சாரம் செய்யற காரியத்தை மாத்திரம் நான் சொல்லவில்ல, இது வரைக்கும் உங்க வாழ்க்கை ஒரு சீர்கட்ட நிலைமையில, கெட்டு போன நிலைமையில, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு இடத்துல இருந்தேன்னு சொன்னா, இப்ப தேவன் என்னாருங்கிறது எனக்கு தெரியும், ஆண்டவர் எப்படிப்பட்டவருங்கிறது எனக்கு தெரியும், அவர் வல்லமை எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியும், அவர் திரும்ப பூமிக்கு வரப்போறாரு எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் என் வாழ்க்கை எப்படி இருக்கு, சீர்கெட்டு போச்சே. அந்த குற்ற மனசாட்சி வந்து எனக்கு குத்திட்டே இருக்கே. நான் எப்படி இதுல இருந்து வெளியில வர முடியும்? எனக்கு யாரை விடுதலை தர முடியும்? ஒருவேளை அங்கலாய்க்கிறீங்களோ, ஒருவேளை வேதனையோடு கூட இருக்கிறீங்களோ, ஏன் பழைய அடைமொழி என்னுடைய பழைய வாழ்க்கையை யாரு பேசாம இருக்கணுமே, ஆனா பேசுறாங்களே நினைக்கிறீங்களோ, உங்களுக்காக ஆண்டவர் இன்னைக்கு வந்திருக்கிறார். நடந்து போன காரியங்களை சொல்லி காமிக்கிறாங்களா, குத்தி காமிக்கிறாங்களா? நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடியே, நீங்க இந்த இடத்தை தேடி வர்றதுக்கு முன்னாடியே, இயேசு என்கிற ஒரு நபர், இயேசு என்கிற ஒரு ஆண்டவர், இயேசு என்கிற ஒரு பிதா, இயேசு என்கிற ஒரு குயவன் உங்களை தேடி வந்திருக்காரு. ஏமா, இது வரைக்கும் நீ வேதனைப்பட்டது போதும், இது வரைக்கும் நீ கஷ்டப்பட்டது போதும், இது வரைக்கும் நீ உன்னுடைய சிந்தையிலையும் இருதயத்திலையும் துக்கங்களை அடக்கி வச்சு வாழ்ந்தது போதும். இன்னைக்கு அப்படியே நீ உன்னை எனக்கு கொடு, அப்படியே நீ உன்னை எனக்கு கொடு. உன்னை கொண்டு இந்த தேசத்தில உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போறேன்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். பாருங்க, அந்த சகோதரி சொல்றாங்க, அப்பா எனக்கு உங்களை பத்திலாம் தெரியும் ஆண்டவரே, ஆனாலும் நான் எப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்குப்பா. ஆண்டவர் சொல்ற காரியம் பாருங்க, புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். ஏன்னா 5 புருஷன் உனக்கு இருந்தாங்க, இப்ப இருக்கிறவனும் உனக்கு புருஷன் இல்லை. சொன்ன உடனே இந்த சகோதரி சொல்றாங்க, ஆண்டவர் அந்த தப்பை சொல்லி காமிச்சோடனே, அந்த காரியத்தை சொல்லி காமிச்சோன்னே, ஏமா நீ புருஷன்ல சொன்னது கரெக்ட் தான், ஏன் அப்படின்னா உன் வாழ்க்கை இப்படிதான் இருக்குன்னு ஆண்டவர் சொன்ன உடனே அந்த சகோதரி சொல்றாங்க, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஆண்டவரே, நீங்க தீர்க்கதரிசின்னு நான் பாக்குறேன். மாற அந்த சகோதரி கோபப்படலையே,
எனக்கு ஆண்டவரை பத்தி தெரியும், அவருடைய பிரசன்னம் என்னன்னு தெரியும், அவருடைய வல்லமை என்னன்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன இப்படி சொல்றீங்கன்னு மாறா கேட்கல. எப்ப ஆண்டவர் உன்னுடைய குறைவுகளை சொல்லி காமிக்கிறாரோ, குற்றங்களை சொல்லி காமிக்கிறாரோ, ஊழியக்கார மூலமாவோ மற்ற யார் மூலமாவோ சொல்லி காமிக்கிறாரோ, அப்பவே நீ உன்னை அர்ப்பணிப்பாய் ஆனால், அப்பவே நீ உன்னை தேவனிடத்தில் கொடுப்பாய் ஆனால், அப்பவே சாஸ்தாங்கமாய் அவரை பணிந்து கொள்வாய் ஆனால், நீதான் தேவன் தேடுகிற மண்ணு. ஒரு காரியம் 2 காரியம் நம்ம தப்பு பண்ணும்போது சில காரியங்கள் ஆண்டவர் சொல்லி காமிப்பாரு, எப்பா வேணாம்ப்பா, ஏன்னா உன்னை குறிச்சு நான் பெரிய காரியங்களை வச்சிருக்கேன், பெரிய திட்டம் வச்சிருக்கேன், அதை செய்யாதுன்னு சொல்லுவார். மறுபடியும் பண்ணும்போது ஊழியக்காரங்க மூலமா சில காரியங்கள் ஆண்டவர் பேசுவார். அப்பவே என்ன பண்ணிடணும், நம்ம சரண்டர் ஆயிடும் ஆண்டவர்கிட்ட. அப்பா நான் அர்ப்பணிச்சிடுறேன், எனக்கு கொடுத்துடுறேன், என்ன பண்ணிடுறேன், நான் கொடுத்துடுறேன், என் வாழ்க்கையை கொடுத்துடுறேன் ஆண்டவரை. மாறான சகோதரி ஆண்டவரை எதிர்த்து பேசல. எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சது அவங்கள்ட்ட. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஆண்டவரை பத்தி ஆண்டவர்கிட்டே சொல்றாங்க அந்த சகோதரி. ஆண்டவர் ஒருத்தர் வரப்போறாரு, மேசியா ஒருத்தர் வரப்போறாரு, அவர் என்ன பண்ணுவாரு, நம்மள சகல காரியங்களையும் நடத்துவாரு, எல்லாமே சொல்றாங்க அந்த சகோதரி. ஆனா அந்த சகோதரிய பத்தின தீர்க்க தரிசனம் எப்ப ஆண்டவர் மூலமா அவங்களுக்கு வந்துச்சோ அப்படியே அர்ப்பணிச்சுட்டாங்க ஆண்டவர். மாறா எதிர்த்து நிற்கல, எதிர்த்து கேள்வி கேட்கற ஆண்டவர்கிட்ட, எதிர்த்து பேசல, அவங்க அப்படியே சரண்டர் ஆகுறாங்க. அந்த சகோதரி சொன்ன காரியம் தெரியுமா, நான் என்ன செஞ்சனோ, நான் எப்படி வாழ்ந்தனோ, நான் எப்படி இருந்தனோ, அந்த காரியத்தை ஒரு மனிதர் எனக்கு சொன்னார், அவர் கிறிஸ்து தானோ, வந்து பாருங்கள் என்ற அந்த சகோதரி குடத்தை வச்சு போட்டு அவ என்ன வேலைக்கு வந்தாலோ, அவ தண்ணி எடுக்க வந்தா, தண்ணி அவ எடுக்கல, தண்ணி அவ தூக்கிட்டு ஊருக்குள்ள போல, குடத்தை அப்படியே போட்டுட்டு குடத்தை அங்கேயே வச்சுட்டு ஊருக்குள்ள போய் அவர் கிறிஸ்து தானோ, அவர் வேசியாவோ, அவர் வரப்போகிற ராஜாவோ, அவர் வரப்போகிற கர்த்தாவி கர்த்தரோ, வந்து பாருங்கள், வந்து பாருங்கள் சொல்லி ஊருக்குள்ள இருக்கிற அனைத்து பேத்தையும் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, தண்ணி எடுக்கிறதுக்கு வந்தாங்க, குடிக்கிறதுக்கு. தண்ணி ஆண்டவர் தொட்டோடனே, ஆண்டவர் பேசினோடனே, அவருடைய அந்த பிரசனம் உள்ள வந்தோடனே, அவருடைய ஆளுகை வந்தோடனே அந்த சகோதரி குடத்தை வச்சு போட்டு எங்க போயிட்டாங்க, ஊருக்குள்ள ஓடிட்டாங்க. நான் செஞ்ச எல்லாத்தையும் சொன்னார் ஐயா, நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியும், நான் என் வாழ்க்கை எப்படின்னு எனக்கு தெரியும், அடுத்தவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி முதல்ல எனக்கு தான் தெரியும் என் வாழ்க்கை. அல்லேலூயா. நம்ம வாழ்ற வாழ்க்கை முதல்ல நமக்கு தான் தெரியும். நம்ம எப்படி வாழ்றோம் தேவ சமூகத்துல, உலகத்துக்குள்ள எப்படி இருக்கணும்னு நமக்கு தான் முதல்ல தெரியும். அவங்க சொன்ன காரியம் அதுதான். நான் செஞ்ச எல்லாத்தையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், நீங்க என்ன பண்ணுங்க, வந்து பாருங்க, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்கள். மோசே கொண்டு ஆண்டவர் எகிப்துல இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க. அவங்களை ஆண்டவர் என்ன பண்ணாரு, விடுதலை பண்ணி, அவங்க விடுதலையான அந்த நாட்களிலே வெள்ளையையும் பொன்னையும் அந்த எகிப்துல இருந்த எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு வந்தாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்தார். இங்க இந்த பெண்ணின் நிமித்தம், இந்த ஸ்திரீயின் நிமித்தம் சமாரியரில் புறஜாதியாய் தீட்டுள்ளவர்களா என்ற ஒதுக்கப்பட்ட ஜனங்களில, ஆகாதுன்னு தள்ளப்பட்ட ஜனங்களில, இவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லப்பட்ட ஜனங்களில, இவங்க ஆகவே ஆகாது, வீட்டுக்குள்ள இவங்க வரவே கூடாது என்று சொல்லப்பட்ட ஜனங்களில அநேகர் கிறிஸ்துவுக்கு பிள்ளையாய் மாறினார்கள்.